வணக்கம். ராஜேஷ் நரேன் கிச்சன்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு கரிகாலனை பற்றி உங்ககிட்ட பேச விரும்புகிறேன். கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து திருமாவளவன், பெருவளந்தான்னு பேர். அவங்களுடைய தகப்பனாருக்கு பேரரசர் கிடையாது. அவங்களுடைய தமையனார் தான் பேரரசராக இருந்தார். அவர் வீர மரணம் இறந்து போயிட்டார் போரில். இவங்களுக்கு வாரிசு இல்லையே ரொம்ப கவலைப்பட்டு இருக்கும், நோய்வாய்ப்பட்டாரு அந்த கரிகாலனுடைய தகப்பனார். அப்போ அவங்க கருவுற்று இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டை அபகரிக்கணும்னு சொல்லிட்டு சேர நாடும் பாண்டிய நாட்டுக்காரங்களும் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த வயிற்றுக்குள்ள சிசு வளர்க்கணும் நம்மன்னு சொல்லிட்டு அவங்களுடைய தமையனாரு இரும்புடையார் அவர் பேரு. அவர் வந்து சங்க காலத்து புலவர். அவரோட துணையை அழைச்சிக்கிட்டு சோழ நாட்டு எல்லையில போய் இவங்க அங்க யாருக்கும் தெரியாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த பையனுக்கு வந்து நல்ல ஜாதகம் வைப்பாரு அவங்க மாமா, கரிகாலன் மாமா. ஒரு 3 நாளிகை கழிச்சு கரிகாலன் இந்த பையன் பிறந்தானா, இளமையில கஷ்டப்பட்டாலும் வருங்காலத்துல பேரரசனா இருப்பான் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மா அந்த மருத்துவத்தை சொல்லி அந்த 3 நாளைக்கு அப்புறம் குழந்தை பிறக்கிற மாதிரி ரொம்ப அந்த பிரசவ வலி தாங்கிக்கிறாங்க. 3 நாளைக்கு கழிச்சு இந்த கரிகாலன் பிறக்கிறாரு. அவங்களுடைய அம்மாவும் மாமாவும் திருமாவளவன் பெருவளவன் பேர் வைக்கிறாங்க. இந்த பையன் வளர்ந்துக்கிட்டு யாருக்கு தெரியாம வளர்ந்துட்டு இருக்காங்க. 5 வயசு பையனாகும் போது இவர் புலவர்னால நல்ல தமிழ் சொல்லி கொடுக்குறாரு. நீ பேரரசன்னு சோழ நாட்டு அரசன்னு தான் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ இதை மனசுல வச்சுட்டு அவங்க மாமாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாம இந்த பையன் காவிரி பூம்பட்டத்துக்கு வராரு. வந்து யாருக்கு தெரியாம இருக்கும்போது இதுல எப்படியே கண்டுபிடிச்சு எதிரிகளால சிறையிலிருக்கப்பட்டு ஒரு குடிசை வீட்டுல வச்சு அவங்களை சிறை பண்ணி அதுல எரிச்சிடுறாங்க. அப்போ அவங்க அம்மாவும் மாமா கிட்ட போய் சொன்னோன்னா பிள்ளைய காணோம், இவர் தேடிட்டு வராரு. அப்போ இந்த ஒரு குடிசை வீட்டுல தீ எறியும் போது அங்க வந்து காப்பாத்துறாரு தன்னுடைய மருமகனை. அவருக்கு திருப்பி அங்கேயும் காப்பாற்றி சோழ நாட்டு எல்லையில போய் யாருக்கும் தெரியாம வளர்த்துட்டு இருக்காங்க. இந்த பையனுக்கு 15 வயசு ஆகும்போது அந்த காலகட்டத்துல சோழ நாட்டை அப்படியா பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிய மன்னனும் சேர மன்னனும் போட்டி போட்டுட்டு இருக்கும்போது அந்த அந்த நிலைமையை சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் என்ன பண்றாங்க, அங்க பட்டத்து யானை என்ன பட்டத்துல ராஜா இல்லாமல் கோயில கட்டி போட்டிருக்காங்க. அந்த அந்த யானை கிட்ட இந்த மாலையை கொடுத்துடுறாங்க. மாலையை கொடுத்து யார் கழுத்துல போடுதோ அவங்கதான் அரசர் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிக்கிறாங்க. இந்த யானை கிட்ட கூட்டோட இது ஓடுது ஒவ்வொரு ஊரா போய் கடைசியில சோழ நாட்டு எல்லையில போய் இருக்கும்போது இந்த கரிகாலன் விளையாண்டுட்டு இருக்கும்போது அவர் கழுத்துல போட்டுருது. இப்போ அந்த பையன் வந்து அந்த கரிகாலன் வந்து ஆட்டு பொறுப்பை ஏற்றுக்கிறார். திருப்பி அங்க அந்த குறுநில மன்னர் ரொம்ப பேர் அவங்களுடைய சூழ்ச்சியினால் அகப்பட்டு கடைசியில வந்து சிறைச்சாலை வச்சுட்டு அங்க தீ முட்டிடுறாங்க. அப்பதான் தீ முட்டும் போது அந்த கால் கருகி போயிடுது அவருக்கு. அதனாலதான் ஒரு கரிகாலன் அப்படின்னு பேர் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண அவருக்கு ஒரு 17 வயசு இருக்கும்போது வெண்ணிப்போர் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த வெண்ணிப்போர்ல இவங்க சேர மன்னன்ட்டையும் பாண்டிய மன்னன் படைகள் வந்து எக்கச்சக்கமா 9 குறுநில மன்னனுடைய படைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஆனா கரிகாலன்கிட்ட போர் சும்மா கல்ல கட்டிக்கிட்ட போர் வீரர்களும் வில்லு அம்பு ஏறினர் சாதாரணமா ஒரு போர் வீரர்கள் தான் இருக்கிறாங்க. அதை பற்றியெல்லாம் அவர் கவலைப்படாம தன் வீரத்தமிழ் நினைச்சிட்டு ஈசனை நினைச்சிட்டு போருக்கு வெண்ணின்னு ஒரு இடம் தஞ்சாவூர்ல 20 கிலோமீட்டர்ல கோயில் வெண்ணின்னு ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து வெற்றி வாகை சொல்றாரு. திருப்பி வாகை போர்னு ஒரு இடத்துல இருக்காரு. திருப்பி இவர் வந்து அரசு நல்ல எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டே வராரு. திருப்பி கேரளாவுக்கு வராரு. அங்க ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அப்புறம் அங்க திருவேங்கடம் போறாரு. திருவேங்கடம் வரைக்கும் வந்து வெற்றி வாகை சொல்றாரு. திருப்பி திருப்படையெல்லாம் எடுத்துட்டு இமயமலைக்கு போறாரு. இமயமலை புலிக்கொடியை நாட்டுறாரு அவரு. அப்புறம் அங்கிருந்து அவர் பார்வை வந்து இலங்கை பக்கம் திரும்புது. அப்போ வந்து கப்பல் திறமையானவங்களை வந்து கப்பல் தெரிஞ்சவங்களை கூட்டிக்கிட்டு இவரு வந்து இலங்கைக்கு போறாரு. இலங்கை போனோன்னா அங்கேயும் அவர் வெற்றுவாக சொல்லிட்டு தன் கூட வந்தவரை வந்து ஒரு தலைவரை அவர் துணைத் தலைவரை நியமிச்சுட்டு திருப்பி அங்கேருந்து வராரு. சோழ நாட்டுக்கு வராரு. அங்க காவிரி பூமண்டலத்துல இருக்கும்போது மக்கள் வந்து இப்படியே போர் புரிஞ்சுட்டு பேரரசர் ஆயிடாரு. ஒரு போரிட்டு பெரிய அரசர் ஆயிட்டாரு. இப்ப மக்கள் பக்கம் தன் பார்வை திருப்புறாரு. அப்போ மக்கள் வந்து அந்நிய நாட்டிலிருந்து தானியத்தை இறக்குமதி செய்யறாங்க. மக்கள் ஏன் இப்படி அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு
காவிரி ஆற்றத்துல ரொம்ப வெள்ளம் வந்து அந்த பயிரெல்லாம் நாசம் பண்ணிடுது. மக்கள் ரொம்ப துன்பத்தில் இருக்காங்க. இதுக்கு என்ன வழி செய்யணும்? சான்றோர் கேட்குறாங்க. அவரு இதெல்லாம் அணை கட்டுற ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நான் கஷ்டப்பட்டாலும் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அணை கட்ட பாக்குறாரு. அப்போ வந்து கடற்கரையில கால் வைக்கும்போது அந்த அலைகள் போயிட்டு வரும்போது கால் அப்படியே அந்த மண்ணு வந்து தேங்கிக்குது. தேங்கிக்கும் போது அவர் என்ன பண்றாரு, இந்த இடத்துல கல்லணைன்னு இப்ப 2000 வருஷம் ஆச்சு அந்த கல்லணை கட்டு. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்துல இருக்குது கல்லணை. 2000 ஆண்டு இன்னமும் அது அழியாம இருக்குது. அப்போ வந்து யானை யானை முதுகுல 500 கிலோ எடை உள்ள ஒரு கல்லை சுமந்துட்டு வரும் யானைகள். மக்கள்லாம் திறம்பட செஞ்சு ஒரு கல்லு சேர்ற இடத்துல களிமண்ணும் மண்ணும் கலந்து வச்சு ரெண்டுத்தையும் இணைச்சிருவாங்க. இணைச்சு இப்படியே அணை கட்டுறாரு. ஆங்கிலேயர் காலத்துல வந்து இதை வந்து இது மூலப்பொருள் என்னன்னே தெரியல அவங்களுக்கு. அதை கட்டுனாங்க. ஆனா அதை வந்து அவங்க அழிக்காம, இந்த கல்லணை அழிக்காம அதை வந்து பழுதுதான் பாக்குறாங்க. அவங்க அதை புதுப்பிக்கிறாங்க அவங்க ஆங்கிலேயர்கள். 2000 ஆச்சு இந்த இந்த கல்லணை கட்டி. இன்னொன்னு சேர்ற இடத்துல வந்து சேர்ந்து அணை கட்டுறாரு அவரு. அவர் 53 வயசுல இந்த அணையை வந்து கட்டி முடிக்கிறாரு. இவர் என்ன பண்றாரு, கல்லணைய பார்க்கணும்னு சொல்லிட்டு காவிரிப்பூ பண்டத்துல இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு வராரு. அப்போ உறையூர்னு ஒரு இடம், இப்போ பஞ்சவர்ண சுவாமி கோயில்னு இருக்கு. அந்த இடத்துல வந்து இந்த யானையும் பேரரசரையும் கரிகாலன் பார்த்து பயப்படாம ஒரு சேவல் நின்றுட்டு இருக்கு. அந்த சேவலை பத்தி யாருக்கும் பயப்படாது. இந்த சேவலே இப்படி இருக்கும்போது இந்த ஊர்ல வாழும் மக்கள் வந்து எவ்வளவு ஒரு வீரமா இருப்பாங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாரு, அந்த அந்த உறையூரை வந்து தலைநகரம் வச்சுக்கிறாரு. தலைநகரம் வச்சுட்டு அந்த ஊர்ல மாட மாளிகைகளை கட்டி ரொம்ப பிரசித்தி பண்ண வைக்கிறாரு இந்த அரசர் இந்த கரிகாலன். அப்புறம் என்ன பண்றது, இந்த இந்த அரசரை பத்தி இவங்க என்ன பண்ற, பெரிய புராணம், கலிங்கத்து பரணி, எட்டுத்தொகை, புறநானூறு, இந்த இந்த நூல் வந்து இந்த ஒரு அரசரே வந்து புகழ்ந்துகிட்டே இருக்குது. அவ்வளவு ஒரு பேரரசரா வந்து ஆயிருக்காரு. இந்த நூல்கள்லாம் இவரை பத்தியே பேசிக்கிட்டே இருக்குது. ரெண்டாவது இந்த குறுநில மன்னர்கள்லாம் இந்த கரிகாலன் மரபுல நாங்க வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்றாரு. இந்த மாதிரி பேரரசர் இவரு இந்த கரிகாலன். இந்த சோழ நாடு சோறுச்சு பேர் காரணமா இருந்தாரு. இந்த என்னுடைய காணொலி பாட்டுக்கு மிக்க நன்றி. இது மாதிரி அடுத்த மன்னரை பற்றி பேசுறேன். அடுத்த காணொலி பாக்குறதுக்கு உங்களை விரும்புறேன். நன்றி, வணக்கம்.